உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அமுதா, உன்னால முடியும், விட்டுறாத. ஆத்தா, இன்னும் ஒரு ரவுண்டுதே ஆத்தா, விட்டுறாத, உன்னால முடியும். தைரியமா போ ஆத்தா, ஆத்தா துணை இருப்பா. அமுதா, 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 என்னடா ஆச்சு? அமுதா, அமுதா, என்னாச்சு? தூக்குடா. அமுதா, 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 எழுந்துரு. அமுதா, அமுதா கண்ணே, என்னாச்சுத்தா? எந்திருமா, எந்திருமா. என்னாச்சு அமுதா? அமுதா, அமுதா, எழுந்திருத்தா, மெதுவா. எழுந்துரு அமுதா. உனக்கு ஒன்னும் ஆகலல்ல? என்னது, மண் விளக்கு உடையாம இருக்கு? என்னடா சட்டி உடையாம இருக்கு? இரும்பு சத்தம் கேக்குது. என்ன இது? என்ன, என் மக ஜெயிக்க கூடாதுன்னு மண் விளக்குக்கு பதிலா இரும்பு விளக்க கொடுத்திருக்கீங்க. யார் இந்த வேலையை பண்ணது? பூசாரி ஐயா, யாரு இரும்பு விளக்க கொடுத்தது? போய் கூட்டிட்டு வாங்க அவனை. சரிங்க ஐயா. ஐயா, இந்த விளக்க கொடுத்தது இவர்தான். இந்த இரும்பு விளக்கை என் மக கிட்ட கொடுக்க சொன்னது யாரு? சொல்லு. சொல்றியா இல்ல இந்த விளக்காலேயே உன் மண்டைய புழக்கட்டுமா? சொல்லிடுறேங்க ஐயா. அவர் தாங்கய்யா கொடுக்க சொன்னாரு. நினைச்சேன். அவங்க அம்மா ஜெயிக்கணும்னு அவர் தாங்க கொடுக்க சொன்னாரு. ஏண்டா, அவனுக்குத்தே அறிவு இல்ல, உனக்கு எங்க போச்சு அறிவு? சாமி விஷயத்த விளையாட்டா காட்டுறீங்க. போடா. மன்னிச்சிருங்கய்யா. என்னடா இது? ஏன்டா இப்படி பண்ண? இதெல்லாம் ஒரு பொழப்பா? அம்மா பண்ண முடியாத பரிகாரத்தை இவன் பொண்டாட்டி பண்றா. இதுல என்ன போட்டி பொறாம வேண்டி கிடக்கு? பெருந்தன்மையா விட்டு கொடுத்து போறதை விட்டுட்டு சின்னத்தனமா இதுல ஜெயிக்கிறதுக்காக இப்படி கேவலமான காரியத்தை பண்ணிருக்கீங்களே, வெக்கமா இல்ல? அவன் தான் கேடு கெட்டு போய் இப்படி பண்றான்னா உங்களுக்கு வயசுக்கு ஏத்த பக்குவம் வேணாம்? இப்படி கீழ்த்தனமா பண்ணிருக்கீங்களே. ஏமா, அவ சின்ன பொண்ணு, நீங்க பெரியவங்க தானே, நீங்க தானே விட்டு கொடுக்கணும். இப்படி அடம் பிடிப்பீங்க? வயசானதுல புத்தி மழுங்கிடுச்சா? இவ உங்களை அம்மாவா தானே நினைச்சா. இவள போய் பகையாளியா நினைக்க உங்களால எப்படி முடியுது? என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்துச்சு, உங்களை சும்மா விட்டுருக்க மாட்டேன். உண்டு இல்லைன்னு ஆக்கியிருப்பேன். இனிமே இந்த மாதிரி கேவலமான காரியத்தை பண்ணீங்க. யோ, என்ன ஓவரா பேசிட்டு போற? ஓவரா என்னடா? பேசிக்கிட்டே போற? என்ன, என் முன்னாடி இன்னொரு தடவை குரலை ஒசத்துன அம்புட்டுதான் அடி சாத்திருவேன்.
அந்த வடிவேலு பைய இந்த அளவுக்கு கேவலமா யோசிப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இவனை போய் அம்மா இம்புட்டு நம்புறாங்க. அவனால அவங்க அவமானப்பட்டு நின்னதான் மிச்சம். இதுக்கப்புறமாவது தன்னோட எண்ணத்தை மாத்திக்கிடுறாங்களான்னு பாப்போம். அமுதா, உன் கைய பாரு, எப்படி கண்ணு போயிருக்குன்னு. ஏன் அமுதா, முடியலன்னா விட்டுருக்கலாம்ல. எதுக்காக இம்புட் ரிஸ்க் எடுத்த? உனக்கு ஏதாவது ஆயிருந்தா? இது உங்களுக்காக பண்ற பரிகாரம். இது சரியா முடியாம பாதியில நின்னு இருந்தாதான் எனக்கு ஏதாவது ஆயிருக்கும். நல்லபடியா முடிஞ்சதுல எனக்கு சந்தோஷம்தான். இந்த வலியெல்லாம் ஒரு வலியே இல்ல. சாமி நமக்கு ஒரு விஷயம் கொடுக்கும்போது நமக்கு சந்தோஷமா இருக்குல்ல, அதே மாதிரிதான் அது சாமிக்கு நாம திருப்பி கொடுக்கும் போதும் சந்தோஷமா கொடுக்கணும். சாமி கிட்ட சொன்ன நேத்து கடனை என்னைக்குமே நம்ம குறைய இல்லாம நிறைவா செஞ்சிடணும். அப்பதான் சாமி நமக்கு கொடுக்க வேண்டியத சங்கடமே இல்லாம கொடுக்கும். அதுக்காக தான் நான் எம்புட்டு கஷ்டமா இருந்தாலும் இத பண்ணிரணும்னு வந்தேன். அத்தையால இந்த வயசுல அதை பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா அவங்கதான் அதை புரிஞ்சுக்கவே மாட்றாங்க. அதுக்காக தான் மாமா என்ன அனுப்பி வச்சாக. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.